ஹாய் நண்பா, சீக்ரெட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்பாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் போன எபிசோட்ல கைல் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சரும் பிரின்சிபால் கிட்ட நான் அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன், அது பார்க்கறதுக்கு பயங்கர கொடூரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் சத்தியம் கூட பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலும் கதறிட்டு இருக்க. பிரின்சிபாலும் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம போர்ஷன்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸோட உடம்புல சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுதான். ஆனா போர்ஷன்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அது ஹீரோட உடம்புக்கு செட் ஆகி இருக்கலாம் அப்படின்ட்டு பிரின்சிபால் சொல்ல, ஹீரோவும் இந்த உலகத்துல ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் முன்னேறல போல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சுன்ட்டு தலைவனும் போர்ஷன் மேக் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் பரவாயில்லப்பா, நான் நேத்து தான் சொன்னேன், அதுக்குள்ள எல்லா இன்கிரீடியன்ஸுமே பிரின்சிபல் வந்து கேதர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல, கையலும் ஏண்டா உனக்காக அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரே நாள்ல இத்தனை இன்கிரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் போதே மகனே போர்ஷன் மட்டும் ஒழுங்கா வரல, தூக்கி போட்டு நெஞ்சு மேலே மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையலும் தெளிவா சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம பிரின்சிபால் தான் இப்ப வரைக்குமே போர்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இது வரைக்குமே இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் அவர் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச், என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமுன்னு டக்கு 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 டக்குன்னு போர்ஷனை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம டக்குன்னு பிளாஸ்ட் எல்லாம் ஆக பிரின்சிபாலும் கையிலும் மிரண்டு போயிருப்பாங்க. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹீரோ பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போர்ஷனை மேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பான். ஒரு 3 டிஃபரெண்டான கிரேட்ல இருக்கக்கூடிய போர்ஷனை ரெடி பண்ணியிருப்பான். இதை பிரின்சிபால் பார்த்து மிரண்டு போயிருப்பாரு. அண்ட் அவர் அந்த போர்ஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருப்பாரு. செக் பண்ணி பார்க்கும்போது காம்பினேஷன் எல்லாமே பக்காவா வந்திருக்கும். ஆமா இது நீ எப்படி பண்ண, அது மட்டும் இல்லாம உனக்கு ஆல்கெமிஸ்ட்ல இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், எதுக்காக நீ எனக்கு கீழே மேஜிக் போர்ஷன்ஸை பத்தி படிக்க கூடாது, உனக்காக நான் எல்லாமே கத்து தரேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோவும் அட அட அட, பிரின்சிபால் இப்படி வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கும் போது கண்டிப்பா என்னால எப்படி ஏத்துக்காம இருக்க முடியும், கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பிரின்சிபாலும் வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா பாட்டிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கையில் பார்த்திருப்பா. அப்படின்னா என் பேச்சுக்கு மரியாதையே கிடையாது, நான் சொல்லது எவனும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க, போங்கடா நீங்களும் உங்க ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கையிலும் கடுப்புல பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் மேஜிக் போர்ஷனை பத்தி தெளிவா படிக்க ஆரம்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு மேஜிக் போர்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பவர் எங்க இருந்து வருது அப்படின்னா அது அந்த மேஜிக் போர்ஷன் இருந்து தான் வருது. அதாவது ஒரு போர்ஷனை நம்ம எப்படி கிரியேட் பண்றோமோ அதை பொறுத்து தான் அதோட பவர் லெவல் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ ஒரு போர்ஷன் உருவாகுது அப்படின்னா அது நேச்சுரலா பிளான்ட்ஸ் வந்து உருவாகும். இப்ப பிளான்ட் உருவாகிறதுக்கு கண்டிப்பா ஒரு வாட்டரும் சாயிலும் தேவை. அப்படின்னா எர்த் அண்ட் வாட்டர் எலமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோவும் அவனுக்குள்ள எர்த் அண்ட் வாட்டர் எலமெண்ட்டை அவேக்கன் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு பிளான்ட் growth-ஐ தனக்குள்ளே உருவாக்கி இருப்பான். அது மட்டும் இல்லாம இதுதான் சிம்பிள் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் அந்த பவர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பவர் சும்மா கொடூரமா இருக்கும். இத பிரின்சிபாலும் கையலும் நோட் பண்ணியிருப்பாங்க. மறந்து போயிருப்பாங்க. கையலும் திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டு ஷாக் ஆயிருப்பா. பட் இது பார்க்கிறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ட்டு அவளும் ஹீரோ நோட் பண்ண, நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆர்பு வந்து க்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய கொடி இருக்கக்கூடிய செடியை ஹீரோ உருவாக்கி இருப்பான். பிரின்சிபால்லாம் ஆடி போயிருப்பாரு. அட கடவுளே, ஆமா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவை சுத்தி ஒரு மர கிளைய பார்த்துட்டு உருவாக்கி இருக்கும். ஹீரோவோட அந்த பவர் வேற மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பிரின்சிபாலுக்கு இது நல்லாவே தெரியுது, இதுதான் பவர் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிரியேஷன் மேஜிக்கை கத்துக்கிட்டானா. ஆனா அது எப்படி அப்படின்னு சொல்லி அவரும் மிரண்டு போய் நிக்க. ஹீரோவும் இது ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, ஒரு செடி உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஃபர்டிலான சாயிலும் கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும். அப்படி இருக்கும்போது அதை தான் நான் உருவாக்கி இருக்கேன். இதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு உடன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கெத்தா சொல்ல அவன் கண்ணுல ஒரு புது எலமெண்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஹீரோ ஏற்கனவே வாட்டர் மேஜிக்கோட அடுத்த லெவலான ஐஸ்க்கு பாத்தீங்கன்னா போயிருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப என்னமோ இதுதான் உட்டோட எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வெத்தியெல்லாம் காமிக்க மிரண்டு போயிருப்பாங்க. கையலும் கிட்ட வந்திருப்பா. உட் எலமெண்டா, இத பத்தி நான் கேள்விப்பட்டதே கிடையாது, ஆனா இது என்ன பாக்கிறதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை கிட்ட வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த பூ கூட பாத்தீங்கன்னா விளையாட்டு வந்திருப்பான். அந்த மரத்தோட பூல இருக்கக்கூடிய டென்டக்கல்ஸ் எல்லாமே ஹீரோ கொஞ்சிட்டு இருக்க. இதை கையில நோட் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம அவளும் கையை லைட்டா எடுத்து வைக்கும் போது அந்த டென்டக்கல்ஸும் கையிலோட விரல டச் பண்ணிருக்கும். டக்குன்னு அதுவும் ஃபோர்ஸா ரியாக்ட் பண்ணிருக்கும். ரியாக்ட் பண்ணது மட்டும் இல்லாம கொடூரமா அட்டாக் பண்ணதுக்காக வந்திருக்கும். இத கையல் பார்த்து மிரண்டு போயிருப்பா. அதுவும் கரெக்டா கையிலோட கை கடிக்க அண்ட் அதே சேம் டைம்ல மத்த டென்டக்கல்ஸ் எல்லாமே ஒரே டைம்ல அட்டாக் பண்ண வர இத கையில நோட் பண்ணிருப்பா. செம்ம கடுப்பா இருப்பா. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வேணுனே அட்டாக் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கையலும் கடுப்பாயிட்டு
அவளும் அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கொடூரமா அட்டாக் பண்ணிருப்பா. அடி தரமா இருக்கும். நெருப்ப வச்சு டென்டகல்ஸ கருக்கி விட்டுருப்பா. நீ வேணும் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்திட்டு இருக்க. அடிப்படை டென்டகல்ஸ் எல்லாமே ஹீரோ கிட்ட வந்திருக்கும். அவ என்ன அடிச்சுட்டா பாத்தியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. விடு விடு நம்ம புள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை அமைதிப்படுத்திருப்பான். கையெல்லாம் மிரண்டு போயிருப்பா. ஏன்னா ஹீரோ இப்பதான் அந்த எலமெண்ட்டே கண்டுபிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த எலமெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கும். அதே சேம் டைம்ல அதோட growth நினைச்சு பார்க்காததை விட அதிகமாவே இருந்திருக்கும். அண்ட் அதே சேம் டைம்ல அது பயங்கரமாவும் அட்டாக் பண்ணுது. நீ என்னடா கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இது ஒன்னும் ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. வுட் எலமெண்டோட முக்கியமான ஆட்ரிபியூட் என்ன தெரியுமா, முக்கியமான பவர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோ கையை நீட்ட அது ஒரு ஹீலிங் மேஜிக் மாதிரி கிரியேட் பண்ண. இத பார்த்த பிரின்சிபாலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நிஜமாலுமே ஹீரோ வந்து ஒரு ஹீலிங் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட்டை கண்டுபிடிச்சிருக்கான். அது வுட்டை வச்சு நிஜமாலுமே இது உண்மையா, நிஜமாலுமே நீ பண்ணது சாத்தியமா அப்படின்னு சொல்லி பிரின்சிபாலும் மிரண்டு போய் கேட்டுப்பாரு. அண்ட் ஹீரோவும் தெளிவா சொல்லியிருப்பான், நம்ம உருவாக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கும் பிளான்ட்டோட எலமெண்ட்டுக்கும் நிறைய விதமான வித்தியாசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இதோட எஃபிஷியன்சி அதிகம் அப்படின்ட்டு ஹீரோ தெளிவா சொல்ல, பிரின்சிபாலும் எலமெண்ட் போர்ஷன் ஆல்கிமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தையும் நீ கம்பைன் பண்ணியிருக்க. பார்க்கும்போதே செம்ம மாசா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிஜமாலுமே நீ சாதிச்சிட்ட. அப்படி இருக்கும்போதே நான் உனக்கு எல்லா விதமாவும் ஹெல்ப் பண்ண போறேன். போர்ஷனை மேக் பண்றதுக்காக எல்லா மெட்டீரியல்ஸையும் நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். பிரின்சிபாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா இந்த போர்ஷனை உன்னால மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஹியூமன்ஸோட உலகத்துல ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி நீ கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்ப. பட் நீ கண்டுபிடிச்ச இந்த ஒரு கண்டுபிடிப்பு எல்லாத்தையும் தலைகீழா மாத்த போது. நீ இந்த உலகத்தோட விதியை மாத்த தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க அண்ட் ஹீரோவும் அமைதியா பார்க்க இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம ஹீரோ கிட்ட பாத்துக்கிட்டா 4 ஆட்ரிபியூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா 2 ஆட்ரிபியூட்டை கம்பைன் பண்றதுனால புது ஆட்ரிபியூட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் இந்த வேலையை பார்த்திருப்பான். ஆனா நிஜமாலுமே ஒரு உடன் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு அதன் மூலமா ஹீலிங் போர்ஷனை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியா பயங்கரமா இருந்திருக்கும். ஹீரோ வேற லெவல்ல மாஸ் காமிச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தொடர்ந்து பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் வீடியோ போட்டு தான் இருக்கேன். பட் அந்த அளவுக்கு ரீச் கொடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் வீடியோ போறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.